ஜானகி டீச்சரின் வழக்கு எண் 2. ஒரு பழமையான சமாதி திறக்கப்படுகிறது. அதன் பிறகு 1 மாதத்திற்குள் 4 மரணங்கள் நடந்தன. மாரடைப்பு, இரத்தத்தில் விஷம், தற்கொலை மற்றும் ஒரு விசித்திரமான நோய். இது சாபமா, மூடநம்பிக்கையா, அல்லது மிக புத்திசாலித்தனமாக திட்டமிட்ட கொலையா? தன் முன்னாள் மாணவரும் உதவியாளருமான கார்த்திக்குடன் சேர்ந்து இந்த மர்மத்தை விசாரிக்க மரணத்தின் நிழல் சூழ்ந்த முகாமிற்குள் நுழைகிறார் ஜானகி டீச்சர். அங்கு அவர்களுக்காக காத்திருந்தது ஒரு கொலையாளியா, அல்லது அதைவிட பயங்கரமான ஏதோ ஒன்றா? வாருங்கள், இந்த மர்ம வழக்கின் கேஸ்கட்டை திறப்போம். சாபமிட்ட சமாதி. அத்தியாயம் 1. இன்று வரை நான் மறக்க முடியாத வழக்குகளில் மிகவும் விசித்திரமானது சாபமிட்ட சமாதி மர்மம். ஜானகி டீச்சருடன் சேர்ந்து நான் விசாரித்த பல வழக்குகளில் கொலைகள் இருந்தன, திருட்டுக்கள் இருந்தன, சொத்து தகராறுகள் இருந்தன. ஆனால் இந்த வழக்கில் மக்கள் அதிகமாக பேசிக்கொண்டிருந்தது குற்றவாளியை பற்றி அல்ல, ஒரு சாபத்தை பற்றி தான். அந்த சம்பவம் நடந்தபோது நாடு முழுவதும் ஒரு தொல்பொருள் கண்டுபிடிப்பு பற்றிய செய்திதான் பேசுபொருளாக இருந்தது. தமிழ்நாட்டின் தென்பகுதியில் மதுரைக்கு அருகிலுள்ள ஒரு பழமையான மலைப்பகுதியில் தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் பல மாதங்களாக அகழ்வாய்வு பணிகளை மேற்கொண்டு வந்தனர். அந்த குழுவின் தலைவராக இருந்தவர் புகழ்பெற்ற வரலாற்று ஆய்வாளர் டாக்டர் ராமநாதன். அவருடன் இணைந்து அந்த பகுதிக்கு நிதியுதவி செய்து வந்தவர் சென்னை தொழிலதிபர் மகேந்திரன். பல வாரங்களாக எந்த முக்கியமான கண்டுபிடிப்பும் இல்லாமல் வேலை நடந்து கொண்டிருந்தது. பிறகு ஒரு நாள் எதிர்பாராத விதமாக அவர்கள் பழைய கல் அறைகள் கொண்ட ஒரு மறைந்த சமாதியை கண்டுபிடித்தனர். அந்த செய்தி வெளியானவுடன் நாடு முழுவதும் பரபரப்பு ஏற்பட்டது. வரலாற்று அறிஞர்களின் கருத்துப்படி அது பாண்டிய அரசாட்சியின் இறுதி காலத்தில் வாழ்ந்த ஒரு மறக்கப்பட்ட மன்னரின் சமாதியாக இருக்கலாம் என்று கருதப்பட்டது. அந்த காலத்தை பற்றிய வரலாற்று சான்றுகள் மிகவும் குறைவாக இருந்ததால் இந்த கண்டுபிடிப்பு பத்திரிகைகளும் தொலைக்காட்சிகளிலும் தினமும் இடம்பெடுக்க ஆரம்பித்தது. ஆனால் அந்த மகிழ்ச்சி நீண்ட நாட்கள் நீடிக்கவில்லை. சமாதி திறக்கப்பட்ட சில நாட்களிலேயே டாக்டர் ராமநாதன் திடீரென உயிரிழந்தார். மருத்துவர்கள் மாரடைப்பு என்று கூறினார்கள். ஆனால் செய்தித்தாள்கள் வேறு கதையை சொல்ல ஆரம்பித்தன. பழமையான மன்னரின் சாபம், சமாதியை திறந்தவர்களுக்கு மரணம், 1000 ஆண்டுகள் பழமையான பழிவாங்கல், இப்படிப்பட்ட தலைப்புகள் எங்கும் தோன்றின. சிலர் அதை மூடநம்பிக்கை என்று சிரித்தார்கள். ஆனால் இன்னும் 2 வாரங்கள் கூட முடியவில்லை. தொழிலதிபர் மகேந்திரன் திடீரென இரத்த விஷத்தால் இறந்து விட்டார். அதன் பிறகு சில நாட்களிலேயே அவருடைய உறவினர் ஒருவர் மும்பையில் தற்கொலை செய்து கொண்டார் என்ற செய்தி வெளியானது. இப்பொழுது மக்கள் மத்தியில் பேசப்பட்ட ஒரே விஷயம் அந்த சாபம்தான். சமாதியை தொந்தரவு செஞ்சவங்க மன்னர் தண்டிக்கிறார். இது ஒன்றும் சாதாரண விஷயம் இல்லை. பழைய சக்திகள் கண்ணை திறந்துருச்சு. இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான கதையை சொல்லிக் கொண்டிருந்தனர். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் ஒரு நாள் ஜானகி டீச்சருக்கு ஒரு கடிதம் வந்தது. அன்று மாலை நான் வழக்கம் போல சுந்தரபாண்டியபுரத்தில் உள்ள டீச்சரின் வீட்டுக்கு சென்றிருந்தேன். டீச்சர் ஹாலில் அமைதியாக அமர்ந்திருந்தார். அவர் கையில் ஒரு கடிதம் இருந்தது. என்ன டீச்சர், புது கேஸா என்று கேட்டேன். அவர் சிரித்தபடி கடிதத்தை நீட்டினார். படித்து பாரேன். நான் கடிதத்தை வாங்கி படிக்க ஆரம்பித்தேன். அது லலிதா ராமநாதன் என்ற பெண்மணியிடமிருந்து வந்தது. அவர் டாக்டர் ராமநாதனின் மனைவி. அவர் ஜானகி டீச்சரை நேரில் சந்தித்து பேச விரும்புவதாக அதில் எழுதப்பட்டிருந்தது. கடிதத்தை முடித்துவிட்டு நான் டீச்சரை பார்த்தேன். அவரோட இறந்த கணவர் வழக்க பற்றியா? அப்படித்தான் நினைக்கிறேன் என்றார் டீச்சர். ஆனால் அதில் என்ன சந்தேகம், எல்லாரும் ஹார்ட் அட்டாக் அப்படி தானே சொன்னாங்க. டீச்சர் உடனே பதில் சொல்லவில்லை. கார்த்திக், ஒரு விஷயம் கவனிச்சியா? என்ன டீச்சர்? கடிதத்தில் எங்கேயுமே மரணம் எப்படி நடந்ததுன்னு தெரிஞ்சுக்க வேணும் அப்படின்னு எழுதவே இல்லை. நான் மீண்டும் கடிதத்தை படித்தேன். உண்மையிலேயே அப்படி எந்த வரியும் இல்லை. அப்படின்னா அவர் வேற ஏதோ ஒன்றை பற்றி கவலைப்படுறாரு. சாபமா என்று நான் சிரித்து கொண்டே கேட்டேன். டீச்சர் கண்ணாடிக்கு மேலாக என்னை பார்த்தார். நீ சிரிக்கிற? ஆமாம், ஆனால் அந்த பெண்மணி சிரிக்கலை. அந்த ஒரு வாக்கியம் என்னை அமைதியாகிவிட்டது. மறுநாள் காலை நாங்கள் சென்னைக்கு சென்று லலிதா ராமநாதனை சந்தித்தோம். அவர் உயரமான ஒல்லியான பெண்மணி. சமீபத்திய துயரம் அவரது முகத்தில் தெளிவாக தெரிந்தது. சில நிமிடங்கள் பொதுவான பேச்சுக்கள் நடந்தன. பிறகு அவர் நேரடியாக விஷயத்துக்கு வந்தார். ஜானகி டீச்சர், நீங்கள் வந்ததுக்கு ரொம்ப நன்றி. பரவாயில்ல, சொல்லுங்கள், உங்களுக்கு என்ன உதவி வேணும்னு சொல்லுங்கள். லலிதா அம்மாள் சில வினாடிகள் அமைதியாக இருந்தார். பிறகு மெதுவாக கேட்டார். ஒரு விஷயம் கேட்கலாமா? சொல்லுங்கம்மா. அமானுஷ்ய சக்திகளை நீங்கள் நம்புறீங்களா? அந்த கேள்வியை கேட்டவுடன் நான் தன்னிச்சையாக அவரை பார்த்தேன். அறையில் சில நொடிகள் அமைதி நிலவியது. டீச்சர் அவசரப்படவில்லை. அவர் வழக்கம் போல அமைதியாக அந்த பெண்மணியை பார்த்து கொண்டிருந்தார். பிறகு மெதுவாக கேட்டார். நீங்கள் பொதுவாக அமானுஷ்ய விஷயங்களை பற்றி என்னோட கருத்தை கேட்கலன்னு நினைக்கிறேன். லலிதாம்மாளும் தலையசைத்தார். ஆமாம், உங்கள் கணவரோட மரணத்தை பற்றி தான் பேச வருவீங்க. ஆமாம் டீச்சர்.
அப்படின்னா நீங்கள் எங்கிட்ட என்ன வேண்டுகிறீங்க? டாக்டர் ராமநாதன் மரணத்தை நான் விசாரிக்கணும் அப்படிங்கிறதானா என்று கேட்டார் டீச்சர். அடுத்த அத்தியாயம் கேட்பதற்கு முன்பு நண்பர்களே, இந்த மாதிரி ஒரு மணி நேர தமிழ் ஆடியோ புக் வீடியோவை உருவாக்க எனக்கு குறைந்தது 4 நாட்கள் ஆகும். கதையை தேர்வு செய்து வாசிப்பது, ஒலியை சுத்தம் செய்வது, தேவையான எல்லா படங்களையும் உருவாக்கி அனிமேஷனாக மாற்றுவது, முழு வீடியோ எடிட்டிங், தம்ப்நெயில், டைட்டில், டிஸ்கிரிப்ஷன், டேக்ஸ் இவை அனைத்தையும் நான் ஒரே ஒரு நபராக செய்து வருகிறேன். இந்த உழைப்பை நீங்கள் மதித்து எனக்கு தொடர்ந்து ஆதரவு தர விரும்பினால் தயவு செய்து இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவுக்கு லைக் போடுங்க, உங்கள் பாசிட்டிவ் கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் மற்றும் உங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் எனக்கு மிகப்பெரிய ஊக்கமாக இருக்கும். மிக்க நன்றி. வாருங்கள் அடுத்த அத்தியாயத்தை தொடருவோம். அத்தியாயம் 2. லலிதாம்மாள் சில நொடிகள் அமைதியாக இருந்தார். பிறகு மெதுவாக பேச ஆரம்பித்தார். பத்திரிக்கையில் வந்திருக்கிறதுல எவ்வளோ உண்மை இருக்குது, எவ்வளோ வெறும் பரபரப்புக்காக எழுதப்பட்ட கதைன்னு நீங்கள் கண்டுபிடிச்சி சொல்லணும். 3 மரணங்கள் ஜானகி டீச்சர். ஒவ்வொன்றும் தனித்தனியாக பார்த்தா விளக்க சொல்ல முடியும். ஆனால் 3ஐயும் ஒன்றா பார்த்தா நம்ப முடியாத சம்பவமாக தோணுது. அதுவும் அந்த சமாதி திறக்கப்பட்ட 1 மாதத்துக்குள்ளே. ஜானகி டீச்சர் அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்தார். இது வெறும் மூட நம்பிக்கையாக இருக்கலாம், அல்லது நவீன அறிவியலால் இன்னும் புரிஞ்சு கொள்ள முடியாத ஏதாவது பழைய சக்தியின் தாக்கமாகவும் இருக்கலாம். ஆனால் உண்மை என்னென்னா 3 பேருமே செத்துருக்காங்க. அவர் குரலை குறைத்தார். அதனால தான் எனக்கு பயமாக இருக்குது. யாருக்காக பயப்படுறீங்க என்று கேட்டார் டீச்சர். என் மகனுக்காக என்றார் அவர். என் கணவர் இறந்த செய்தி வந்தபோது நான் உடல்நிலை சரியில்லாமல் இருந்தேன். என் மகன் அப்பொழுது பல்கலைக்கழகத்தில் படிச்சுக்கிட்டு இருந்தான். அவன் தான் அங்கே போய் என் கணவரோட உடலை இங்கே கொண்டு வந்தான். சில வினாடிகள் அமைதியாக இருந்துவிட்டு மீண்டும் தொடர்ந்தார். ஆனால் அதுக்கப்புறம் மறுபடியும் அவன் அங்கே போயிட்டான். ஏன்? அவனோட அப்பா செஞ்ச வேலை மேலே அவனுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு. அவருடைய குரலில் கவலை தெளிவாக இருந்தது. நான் எவ்வளவோ கேட்டுக்கிட்டேன் போக வேண்டான்னு கெஞ்சினேன். ஆனால் அவன் கேட்கல. தான் அப்பாவோட இடத்த ஏற்றுக்கிட்டு அந்த அகழ்வாராய்வு பணிக்கு தொடர போகிறேன்னு சொல்லிட்டான். நான் ஜானகி டீச்சரை பார்த்தேன். நான் முட்டாள்தனமாக பேசுகிறேன்னு நீங்கள் நினைக்கலாம். இல்லை, சொல்லுங்கள் என்றார் டீச்சர். ஆனால் எனக்கு பயமாக இருக்குது. அந்த பழைய மன்னரோட ஆவி இன்னும் சமாதானமாகலைன்னா, அந்த சாபம் இன்னும் முடியலன்னா என்ன பண்ணுறது? அவர் சங்கடமாக சிரித்தார். உங்களுக்கு நான் அர்த்தமில்லாத பேசுகிறது மாதிரி தோணலாம். அப்படியெல்லாம் இல்லை என்றார் ஜானகி டீச்சர். மூட நம்பிக்கை சக்தியை நானும் நம்புகிறேன். இந்த உலகத்தில் மனுஷங்களை ரொம்ப பாதித்த சக்திகளில் அதுவும் ஒன்று. டீச்சரின் அந்த பதில் எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. ஜானகி டீச்சரை நான் பல ஆண்டுகளாக அறிவேன். ஆனால் அவர் மூட நம்பிக்கையிலே ஆதரிப்பார் என்று நான் ஒருபோதும் நினைத்ததில்லை. ஆனால் அந்த நேரத்தில் அவர் மிகவும் தீவிரமாக பேசி கொண்டிருந்தார். அப்படின்னா உண்மையிலேயே நீங்கள் என்கிட்ட கேட்குறது உங்கள் மகனை பாதுகாக்கணும், அப்படி தானே? ஆமாம் டீச்சர். சரி, என்னால் முடிஞ்ச வரைக்கும் அவனுக்கு எந்த ஆபத்து வராமல் பார்த்துக்கிறேன். சாதாரண ஆபத்துலேருந்து பாதுகாக்கலாம், ஆனால் அமானுஷ்ய சக்தியிலிருந்து? டீச்சர் மெதுவாக சிரித்தார். பழைய கால நூல்களில் மந்திரங்களையும் தீய சக்திகளையும் எதிர்க்க பல வழிகள் எழுதப்பட்டிருக்கிறது. ஒருவேளை நம்மளுடைய நவீன அறிவியலை விட அவங்க சில சமயம் அதிகமாக எழுதியிருக்கலாமா என்னவோ. அவர் சிறிது முன் வந்து சொன்னார். ஆனால் முதல்ல உண்மைகளை பற்றி பேசுவோம். உங்கள் கணவர் வாழ்நாள் முழுதும் அந்த வரலாற்று ஆய்வில் ஈடுபட்டிருந்தாரா? ஆமாம் டீச்சர். சிறு வயதிலிருந்தே அதில் தான் அவருக்கு ஆர்வம். இந்த துறையில் நாட்டிலேயே முன்னணி நிபுணர்களில் ஒருத்தராக அவர் கருதப்பட்டார். புரியுது. அப்படின்னா மகேந்திரன் அவங்க எப்படி? அவரா? லலிதா அம்மாள் சிறிது யோசித்து விட்டு சொன்னார். அவர் தொழிலதிபர். பல விஷயங்கள் ஆர்வம் காட்டுவார். எந்த துறை அவருக்கு பிடிச்சதோ அதில் பணம் செலவு பண்ண தயங்க மாட்டார். இந்த ஆராய்ச்சியிலையும் அப்படித்தானா? ஆமாம், என் கணவர் தான் அவருக்கு இந்த துறையில் ஆர்வம் ஏற்படுத்தினார். இந்த முழு அகழ்வாராய்வு திட்டத்துக்கு நிதியுதவி செஞ்சது அவர் தான். அவருடைய உறவினர் பற்றி உங்களுக்கு என்ன தெரியும்? அது அதிகமாக தெரியாது. அவர் இந்த குழு கூட இருந்தாரா என்ன? இல்லைன்னு நினைக்கிறேன். உண்மையை சொன்னால் அவர் இருப்பதை பற்றி செய்தித்தாளில் படிச்சிருவது தான் எனக்கே தெரியும். அவங்களுக்குள்ள அதிகமான தொடர்பு இருந்ததா தோணலையே. இல்லை, மகேந்திரன் தன்னுடைய உறவினர் பற்றி எப்போவுமே பேசினதில்லை. டீச்சர் சில நொடிகள் யோசித்தார். இந்த ஆய்வுக்குழுவில் வேறு யார் யார் இருக்காங்க? டாக்டர் சதாசிவம் இருக்கார். வேறு சென்னை அருங்காட்சித்துறையை சேர்ந்த திரு நாராயணன் அப்படிங்கிற ஒரு இளம் செயலாளர். டாக்டர் குமார் மருத்துவ பொறுப்புக்காக அவர் குழுவுடன் இருக்கார். அதுக்கப்புறம் முருகனா? ஆமாம், என் கணவர் கூட பல ஆண்டு காலமாக இருந்த உதவியாளர், விசுவாசமானவன். டீச்சர் தலையசைத்தார். அந்த இளம் செயலாளர் பேர் ஞாபகம் இருக்கா? அரவிந்துன்னு நினைக்கிறேன், ஆனால் உறுதியாக சொல்ல முடியல. அவர் நீண்ட காலமாக மகேந்திரன் அவங்ககிட்ட வேலை பார்க்குறாரா? இல்லை, சமீபத்தில் தான் சேர்ந்திருக்கார். அவர் சற்று சிரித்தார். ஆனால் ரொம்ப நல்ல இளைஞன்னு என் கணவர் சொல்லியிருக்கார். சரி, நன்றி என்ற டீச்சர்
லலிதாம்மாள் சிறிது தயங்கினார். வேற ஏதாவது தெரிஞ்சுக்கணுமா? இப்போதைக்கு இல்லை. டீச்சர் அமைதியாக சொன்னார். இனி இந்த விஷயத்தை என்கிட்ட விட்டுடுங்க. உங்கள் மகனுக்கு எந்த ஆபத்து வராமல் முடிஞ்ச வரைக்கும் நான் எல்லா முயற்சியும் பண்ணுறேன். அந்த வார்த்தைகள் முழுமையான நிம்மதியை அளிப்பவை அல்ல. அதை நானும் கவனித்தேன். லலிதாம்மான் முகத்தில் ஒரு சிறிய ஏமாற்றம் தெரிந்தது. ஆனால் அதே நேரத்தில் அவர் பயத்தை டீச்சர் அலட்சியப்படுத்தாமல் எடுத்துக்கொண்டது அவருக்கு ஓரளவு ஆறுதலாகவும் இருந்தது போலவும் தோன்றியது. அங்கிருந்து வெளியே வந்த பிறகு நான் நீண்ட நேரம் அமைதியாக இருந்தேன். ஜானகி டீச்சர் இப்படி ஒரு விஷயத்தை பற்றி இவ்வளவு தீவிரமாக பேசுவார் என்று நான் ஒருபோதும் நினைத்ததில்லை. இறுதியில் வீட்டுக்கு திரும்பும் வழியில் என்னால் கேட்காமல் இருக்க முடியவில்லை. டீச்சர், என்ன கார்த்திக், உண்மையிலேயே இந்த சாபம் அமானுஷ்ய சக்தி மாதிரியான விஷயங்களை நீங்கள் நம்புறீங்களா? ஆமாம் கார்த்திக். நான் ஆச்சரியத்துடன் அவரை பார்த்தேன். உண்மையாகவா? மூடநம்பிக்கையின் சக்தியை நான் நம்புகிறேன். மனுஷங்க பாதிக்கிற மிகப்பெரிய சக்திகள் அதுவும் ஒன்று. அதை ஒருபோதும் குறைச்சி மதிப்பிடக்கூடாது. எனக்கு முழுதாக புரியவில்லை. அப்படின்னா இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்? டீச்சர் சிரித்தார். வழக்கம் போல் நேராக முக்கியமான விஷயத்துக்கு தான் வர்றேன். வேற என்ன? முதல்ல ஒரு தகவல் தெரிஞ்சுக்கணும். என்ன தகவல்? மகேந்திரனோட அந்த ரிலேட்டிவ் இறந்த சம்பவம். நான் உடனே நிமிர்ந்தேன். தற்கொலை செஞ்சுக்கிட்டு தான் சொன்ன அந்த நபரா? ஆமாம், அவரை பற்றி, அவரோட மரணத்தை பற்றி முழு விவரங்களும் வேணும். அடுத்த சில நாட்களில் டீச்சர் பலரிடம் தொடர்பு கொண்டு தகவலை சேரித்தார். இறுதியாக அந்த நபரை பற்றி விரிவான தகவல்கள் எங்களுக்கு கிடைத்தன. அவருடைய பெயர் ரவி. பல ஆண்டுகளாக வாழ்க்கையை நிலைநிறுத்தி கொள்ள முடியாமல் தவித்து கொண்டிருந்தார். ஒரு வேளையில் நீண்ட காலம் இருந்ததில்லை. பல இடங்களில் சுற்றித் திரிந்தார். பிறகு சில ஆண்டுகளுக்கு முன்பு இந்தியாவுக்கு திரும்பியிருந்தார். அதன் பிறகும் வாழ்க்கை அவருக்கு சரியாக அமையவில்லை. என் கவனத்தை அதிகமாக ஈர்த்த விஷயங்கள் ஒன்று இருந்தது. சமாதி கண்டுபிடிக்கப்பட்ட பகுதிக்கு செல்வதற்காக சமீபத்தில் அவர் எப்படியோ பண ஏற்பாடு செய்திருந்தார். அங்கே எனக்கு உதவி செய்யக்கூடிய ஒருவர் இருக்கிறார் என்று பலரிடம் கூடியிருந்தாராம். ஆனால் அவர் எதிர்பார்த்தது எதுவுமே நடக்கவில்லை. இந்தியா திரும்பிய பிறகு தன்னுடைய உறவினர் மிகவும் கஞ்சத்தனமாக நடந்து கொண்டிருப்பதாகவும், உயிரோடு இருக்கும் உறவினர்களை விட பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு இறந்து போன மன்னர்களின் எலும்புகளில்தான் அவர் அதிக ஆர்வம் காட்டுகிறார் என்றும் கோபமாக பேசியிருக்கிறார். அந்த சமாதி ஆய்வுக்கு பகுதியில்தான் டாக்டர் ராமநாதன் இறந்திருக்கிறார். அதன் பிறகு ரவி மீண்டும் பழைய வாழ்க்கைக்கு திரும்பிவிட்டார். சில வாரங்களுக்கு பிறகு திடீரென தற்கொலை செய்து கொண்டார். அவர் விட்டு சென்ற கடிதமும் கிடைத்தன. அதில் சில விசித்திரமான வரிகள் இருந்தன. தன்னைத்தானே சபிக்கப்பட்டவன் என்றும் சமூகத்தால் ஒதுக்கப்பட்டவன் என்றும் எழுதியிருந்தார். கடிதத்தின் இறுதியில் என்னை போன்றவர்கள் உயிரோடு இருப்பதை விட இறந்து போவதே நல்லது என்று குறிப்பிட்டிருந்தார். இந்த விவரங்கள் அனைத்தும் படித்து கொண்டிருந்த பொழுது என் மனதில் திடீரென ஒரு யோசனை தோன்றியது. பழைய மன்னரின் சாபம் என்ற ஒரு கதையை நான் ஒருபோதும் முழுமையாக நம்பவில்லை. இதற்கு பின்னால் சாதாரண மனித குற்றம்தான் இருக்கலாம் என்று தோன்றியது. என்னுடைய யோசனையை டீச்சரிடம் சொன்னேன். ஒருவேளை இந்த ரவி தன்னோட உறவினரை கொல்ல முடிவு செஞ்சுருக்கலாம். டீச்சர் ஆர்வமாக என்னை பார்த்தார். அப்படியா? தொடர்ந்து சொல்லு. விஷம் கொடுத்து கொல்ல நினைக்கலாம். ஆனால் ஏதோ ஒரு தப்பு நடந்திருக்கலாம். எப்படி? ஒருவேளை விஷம் தவறுதலாக டாக்டர் ராமநாதனுக்கு போயிருக்கலாம். டீச்சர் அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்தார். அப்புறம் ரவி இந்தியாவுக்கு திரும்பியிருக்கலாம். மனசாட்சி அவனை துன்புறுத்தி இருக்குது. அதுக்குள்ளே மகேந்திரன் அவர்களும் இறந்துட்டாருங்கிற செய்தி கிடச்சிருக்கும். அப்புறம் அப்போது தான் செஞ்ச குற்றம் தேவையில்லாதுன்னு உணர்ந்திருக்கலாம். அதனால் மனவேதனையில் தற்கொலை செஞ்சுருக்கலாம். என்னுடைய விளக்கத்தை முழுவதாகவும் கேட்டுவிட்டு டீச்சர் சில நொடிகள் யோசித்தார். பிறகு மெதுவாக சிரித்தார். நல்ல யோசனை தான். எனக்கு உற்சாகம் வந்தது. அப்படின்னா சரியாக இருக்கலாமா? இருக்கலாம். நீ சொன்னது புத்திசாலித்தமான விளக்கம். அது உண்மையாக கூட இருக்கலாம். ஆனால் ஒரு விஷயத்தை மட்டும் மறந்துட்டேன். என்ன? இந்த சமாதியோட தாக்கத்தை. நான் தோளை குளிக்கிறேன். டீச்சர், அதை இன்னுமா நினைக்கிறீங்க? ஆமாம், இதுக்கும் அந்த சமாதிக்கும் தொடர்பு இருக்குதுன்னு நம்புறீங்களா நீங்கள்? டீச்சர் என்னை பார்த்து சிரித்தார். அவ்வளவு நம்புகிறேன். அப்படின்னா இப்போ என்ன செய்ய போகிறோம்? நாளைக்கு கிளம்புறோம். எங்கே? அந்த அகழ்வாராய்ச்சி பகுதிக்கே. நான் அதிர்ச்சியுடன் அவரை பார்த்தேன். என்ன? ஆமாம் கார்த்திக், நம்ம நேராக அங்கே போக போகிறோம். அத்தியாயம் 3. ஒரு வாரம் கழித்து நாங்கள் அந்த அகழ்வாராய்வு பகுதிக்கு சென்று கொண்டிருந்தோம். எங்களை சுற்றி வெறிச்சோடிய மணற்பரப்பு விரிந்து கிடந்தது. தலைக்கு மேல் வெயில் கடுமையாக கொளுத்தி கொண்டிருந்தது. நான் ஆர்வத்துடன் சுற்றி பார்த்து கொண்டிருந்தேன். ஆனால் ஜானகி டீச்சர் நிலைமை வேறு மாதிரியாக இருந்தது. நீண்ட பயணம் அவருக்கு எப்பொழுதுமே பிடிக்காது. பல மணி நேர பயணத்துக்கு பிறகு அவர் மிகவும் சோர்வாக தோன்றினார். அதோடு அந்த பகுதியின் தூசியும் அவரை மேலும் எரிச்சலடையச் செய்தது. வழக்கமாக சுத்தமாக அணிந்திருந்த புடவையின் மீது தூசை பிடிந்ததை கண்டவுடன் அவர் உடனே அதை தட்டி தட்டி சுத்தப்படுத்த ஆரம்பித்து விட்டார். இந்த தூசி மட்டும் கொஞ்சம் கூட இறக்கமே காட்டுறதில்லை என்று முணுமுணுத்தார். நான் சிரித்தேன். டீச்சர், சுற்றி இருக்கிற இடத்த பாருங்கள், எவ்வளோ வித்தியாசமாக இருக்குது. அவர் சுற்றிலும் ஒரு பார்வை பார்த்தார். வித்தியாசம்தான். வரலாறே உயிரோடு இருக்கிறது மாதிரி இல்லை. அப்படியும் இருக்கலாம்.
அவர் அமைதியாக சொன்னார். ஆனால் இந்த தூசியை மட்டும் என்னால் மன்னிக்கவே முடியாது. நான் சிரிப்பை அடக்கிக் கொண்டேன். சில நிமிடங்கள் கழித்து தொலைவில் அகழாய்வு முகம் தெரிந்தது. அதை நோக்கி நாங்கள் சென்றோம். அப்பொழுது வெயிலில் கருமையாக மாறியிருந்த ஒரு நடுத்தர வயது மனிதர் எங்களை நோக்கி வேகமாக வந்தார். அவருக்கு நரை கலந்த தாடி இருந்தது. வெள்ளை நிற ஆடை அணிந்திருந்தார். எங்களை பார்த்தவுடன் கைகளை நீட்டினார். ஜானகி டீச்சரும் கார்த்திக்கும் தானே? ஆமாம் என்றார் டீச்சர். நீங்கள் வரப்போகிறதா தகவல் வந்தது. அவர் வரவேற்பாக சிரித்தார். டவுனுக்கு உங்களை வர வைக்கிறதுக்கு யாரையும் அனுப்ப முடியல, மன்னிக்கணும். பரவாயில்ல என்ற டீச்சர். ஏதாவது பிரச்சனையா? அந்த மனிதரின் முகம் உடனே கடினமானது. எதிர்பாராத சம்பவம் ஒன்று நடந்துருச்சு. டீச்சரின் முகபாவனை மாறியது. அவர் இதுவரை தூசியை பற்றியும் பயணத்தை பற்றியும் பேசி கொண்டிருந்தார். ஆனால் அந்த ஒரு வாக்கியத்தை கேட்டவுடன் முழு கவனமும் அந்த மனிதர் மேல் திரும்பியது. என்ன சம்பவம் என்று அமைதியாக கேட்டார். இன்னொரு மரணமா என்று டானி டீச்சர் மெதுவாக கேட்டார். ஆமாம், லலிதாவோட மகனா என்றேன் நான் பதட்டத்துடன். இல்லை, எங்கள் கூட பணிபுரிந்த நாராயணன். நானும் டீச்சரும் ஒருவரையொருவர் பார்த்து கொண்டோம். எப்படி இருந்தார்? அது டெட்டனஸ். அந்த ஒரு வார்த்தையை கேட்டவுடன் எனக்குள் ஏதோ ஒரு குளிர்ந்த உணர்வு பரவியது. இதுவரை கேட்டிருந்த மரணங்கள் அனைத்தும் என் மனதில் ஒன்று போல சேர ஆரம்பித்தன. ஹார்ட் அட்டாக், இரத்தத்தில் விஷம், தற்கொலை, இப்பொழுது டெட்டனஸ். அந்த வெறிச்சோடிய முகாமை சுற்றி ஏதோ கண்ணுக்கு தெரியாத அச்சம் மிதந்து கொண்டிருப்பது போல எனக்கு தோன்றியது. இது ரொம்ப விசித்திரமாக இருக்குது என்றார் ஜானகி டீச்சர். அவருடைய குரல் மிக மெதுவாக இருந்தது. டெட்டனஸ் அப்படிங்கிறது கன்ஃபார்மா? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அப்படித்தான். ஆனால் டாக்டர் குமார் இதை பற்றி இன்னும் தெளிவாக சொல்ல முடியும். ஆமாம், ஜானகி டீச்சர் தலையசைத்தார். நீங்கள் டாக்டர் இல்லையே? இல்லை, என் பேர் சதாசிவம். இதுதான் லலிதா அம்மாள் கூறியிருந்த டாக்டர் சதாசிவம். அவரை பார்த்த உடனேவே எனக்கு ஒரு நல்ல அபிப்பிராயமே ஏற்பட்டது. அமைதியானவர், நிதானமானவர், அதே நேரத்தில் மிகவும் பொறுப்புள்ள மனிதர் போல தோன்றினார். எங்கள் கூட வாங்க என்று அவர் அழைத்தார். உங்களை அருண் ராமநாதன்கிட்ட கூட்டிகிட்டு போகிறேன். அவர் லலிதா அம்மாவின் மகன். டாக்டர் ராமநாதன் இடத்தை ஏற்ற ஆய்வுப் பணியை தொடர வந்திருக்கும் இளைஞர். நீங்கள் வந்த உடனே தகவல் சொல்லணும்னு அவர் குறிப்பாக சொல்லியிருந்தார். நாங்கள் அவரை பின்தொடர்ந்து முகாமுக்கு சென்றிருந்தோம். சில கூடாரங்களை கடந்து ஒரு பெரிய கூடாரத்தின் முன் நின்றோம். டாக்டர் சதாசிவம் திரையை திறந்தார். உள்ளே 3 பேர் அமர்ந்திருந்தனர். ஜானகி டீச்சரும் கார்த்திக்கும் வந்துட்டாங்க என்றார் அவர். அவர்களில் இளையவனாக இருந்த ஒருவர் உடனே எழுந்து எங்களை நோக்கி வந்தார். அவரை பார்த்தவுடன் லலிதா அம்மாள் ஞாபகத்துக்கு வந்தார். அதே அவசர குணம், அதே உணர்ச்சி வசப்படும் தன்மை. வயது 22 அல்லது 23 இருக்கும். மற்றவர்களைப் போல வெயிலில் அதிகம் கருமையாகவில்லை. அதோடு கண்களை சுற்றியிருந்த சோர்வும் கவலையும் அவரை வயதுக்கு மேல் முதிர்ந்தவராக காட்டியது. கடந்த சில வாரங்களாக ஏற்பட்ட சம்பவங்கள் அவரை கடுமையாக பாதித்திருப்பது தெளிவாக தெரிந்தது. உங்களை பார்த்ததில் சந்தோஷம் டீச்சர் என்றார் அவர். பிறகு தன்னுடன் இருந்த இருவரையும் அறிமுகப்படுத்தினார். டாக்டர் குமார், 30 வயதுக்கு மேல் இருக்கும், திறமையான தோற்றமுடைய ஒருவர் தலையசைத்தார். இவர் அரவிந்தன். ஒல்லியான நட்பான முகத்துடன் இருந்த இளைஞன் சிரித்தபடி கைகுலுக்கினான். அவன் முகத்தில் இருந்த கண்ணாடி தான் முதலில் என் கவனத்தை கவர்ந்தது. சில நிமிடங்கள் பொதுவான பேச்சுக்கள் நடந்தன. பிறகு அரவிந்தன் வெளியே சென்றான். அதன் பிறகு டாக்டர் சதாசிவம் எழுந்து வெளியேறினார். கூடத்தில் நாங்கள் 4 மட்டும்தான் இருந்தோம். அருண் ராமநாதன், டாக்டர் குமார், ஜானகி டீச்சர் மற்றும் நான். ஜானகி டீச்சர் என்றான் அருண். உங்களுக்கு என்ன வேணாலும் கேளுங்க. இந்த மரணங்கள் தொடரால் நாங்கள் எல்லாரும் ரொம்ப அதிர்ச்சி அடைஞ்சிருக்கோம். ஆனால் இது எல்லாமே வெறும் தற்செயலான சம்பவங்கள் தான் நான் நம்புகிறேன், அவர் உறுதியான குரலில் கூறினார். மேலும் ஏதோ சொல்லப் போனார். அருண் ராமநாதன் அவ்வாறு சொன்னாலும் அவருடைய குரலில் இருந்த பதற்றத்தை என்னால் கவனிக்காமல் இருக்க முடியவில்லை. அவர் சொன்ன வார்த்தைகளுக்கும் அவர் நடந்து கொண்ட விதத்திற்கும் இடையே ஒரு சிறிய முரண்பாடு இருந்தது. ஜானகி டீச்சரும் அதை கவனித்திருப்பார் என்று எனக்கு தோன்றியது. இந்த ஆய்வுப்பணியின் மீது உங்களுக்கு உண்மையிலேயே ஈடுபாடு இருக்கா? ஜானகி டீச்சர் கேட்டார். நிச்சயமா. என்ன நடந்தாலும் இந்த பணி தொடரும், அது மட்டும் உறுதியாக சொல்ல முடியும். டீச்சர் இப்பொழுது டாக்டர் குமாரை நோக்கி திரும்பினார். நீங்கள் என்ன சொல்கிறீங்க டாக்டர்? குமார் கோலை துலுக்கினார். நான் எங்கேயும் போக போகிறதில்ல. ஜானகி டீச்சரும் மெதுவாக தலையசைத்தார். சரி, அப்படின்னா முதல்ல நிலைமை இவ்வளோ மோசமாக இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். அவர் சிறிது முன்னால் வந்து சொன்னார். நாராயணன் இறந்து எவ்வளோ நாள் ஆகுது? 3 நாள் ஆகுது. டெட்டனஸ்ங்கிறது கன்ஃபார்மா? ஃபுல் கன்ஃபார்ம். ஒருவேளை விஷம் கொடுத்துருக்க வாய்ப்பு இல்லையா? டாக்டர் புருவத்தை உயர்த்தினார். நீங்கள் என்ன கேட்க வரீங்கன்னு எனக்கு புரியுது. ஆனால் இது தெளிவான டெட்டனஸ் பாதிப்பு. சரி, அதில் எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை. சிகிச்சை அளிக்கலையா? நிச்சயமாக கொடுத்தோம். டாக்டர் குமார் சற்று கடுமையாக சொன்னார். எங்களால் முடிஞ்ச அளவுக்கு எல்லா முயற்சியும் பண்ணோம். தேவையான மருந்துகள் இங்கே இருக்குதா? இல்லை, ஆனால் பக்கத்தில் இருக்கிற நகரத்திலிருந்து கொண்டு வரப்பட்டது. இந்த முகாமில் வேறு யாருக்காவது டெட்டனஸ் வந்துதா? ஒருத்தருக்கும் இல்லை.
டீச்சர் சில நொடிகள் யோசித்தார். மகேந்திரன் அவர்கள் மரணத்துக்கும் டெட்டனஸுக்கும் ஏதாவது தொடர்பு இருக்க முடியுமா? நிச்சயமாக முடியாது. டாக்டர் குமார் உடனே பதிலளித்தார். அவருடைய விரலில் ஏற்பட்ட காயம் தொற்றா மாறுச்சு. அதன் பிறகுதான் ரத்த விஷமாக மாறுச்சு. அப்படியா? ஆமாம். ரெண்டையுமே சாதாரண மனிதர்கள் ஒன்றா நினைக்கலாம். ஆனால் மருத்துவ ரீதியாக அவை கம்ப்ளீட்டாக வேறு விஷயங்கள். ஜானகி டீச்சர் மெதுவாக தலையசைத்தார். அப்படின்னா இப்போது நம்மக்கிட்ட 4 மரணங்கள் இருக்குன. அவர் விரல்களை எண்ணிக்கொண்டே சொன்னார். மாரடைப்பு, இரத்த விஷம், தற்கொலை, டெட்டனஸ். சரியாக சொன்னீங்க என்றார் டாக்டர். இந்த 4 மரணங்களையும் இணைக்கும் ஏதாவது ஒன்று இருக்குதா என்று ஜானகி டீச்சர் கேட்டார். டாக்டர் குமார் குழப்பத்துடன் பார்த்தார். எனக்கு புரியலையே. நான் டைரெக்டாகவே கேட்குறேன். டீச்சரின் குரல் அமைதியாக இருந்தது. இறந்த இந்த 4 பேரும் அந்த பழங்கால மன்னனோட நினைவுகளுக்கு அவமரியாதையாக கருதக்கூடிய ஏதாவது செயலில் ஈடுபட்டாங்களா? டாக்டர் குமார் அவரை பார்த்து ஆச்சரியமடைந்தார். டீச்சர், நீங்கள் உண்மையிலேயே அந்த சாபக்கதைகளை நம்புறீங்களா? முழுக்க முழுக்க அபத்தம் என்று அருண் எரிச்சலுடன் முணுமுணுத்தான். ஆனால் ஜானகி டீச்சர் எந்த உணர்ச்சியும் வெளிப்படுத்தவில்லை. அவர் அமைதியாக டாக்டர் குமாரை பார்த்து கொண்டிருந்தார். அப்படியான விஷயங்களை நீங்கள் நம்பளே இல்லையா டாக்டர்? நிச்சயமாக இல்லை, டாக்டர் குமார் உறுதியாக சொன்னார். நான் டாக்டர், சயின்ஸு சொல்கிறது தான் நம்புவேன். பழங்கால மக்கள்கிட்ட அறிவு இல்லையா என்ன? ஜானகி டீச்சர் மெதுவாக கேட்டார். ஒரு கணம் டாக்டர் குமார் பதில் சொல்ல முடியாமல் இருந்தார். ஆனால் டீச்சர் அவரை பதில் சொல்ல விடவில்லை. பரவாயில்ல, அதை விடுங்க. இங்கே இருக்கிற வேலைக்காரங்க என்ன நினைக்கிறாங்க? அவங்கெல்லாம் ரொம்ப பயந்துருக்காங்க. டாக்டர் குமார் ஒப்புக்கொண்டார். உண்மையை சொன்னால் நம்ம போலவே அவங்களும் குழப்பத்தில் இருக்காங்க. ஆனால் அதுக்கு காரணமே இல்லைன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? நிச்சயமா. ஓ, அப்படியா என்றார் ஜானகி டீச்சர். அவர் என்ன நினைக்கிறார் என்பதை அவர் முகத்திலிருந்து புரிந்து கொள்ள முடியவில்லை. அருண் திடீரென முன் சாய்ந்தான். டீச்சர், நீங்கள் உண்மையிலேயே அந்த சாபத்தை நம்புறீங்களா? அவன் குரலில் நம்பிக்கையின்மை தெரிந்தது. அப்படி நினைக்கிறதுக்கு இந்த பழமையான வரலாற்றை பற்றி உங்களுக்கு தெரியாது. பதிலுக்கு டீச்சர் தன்னுடைய கைப்பையிலிருந்து ஒரு பழைய புத்தகத்தை எடுத்தார். அது மிகவும் பழுதடைந்திருந்தது. அதன் அட்டைகளை பார்த்தேன். பழங்கால நம்பிக்கைகள் மற்றும் மந்திர வழக்கங்கள் பற்றிய புத்தகம். அதை அருணுடன் காட்டிவிட்டு எந்த விளக்கமும் சொல்லாமல் ஜானகி டீச்சர் எழுந்து வெளியே நடந்தார். டாக்டர் குமார் என்னை பார்த்தார். இவர் என்ன நினைக்கிறாரு? அந்த கேள்வி கேட்டுப்பட்ட விதத்தை பார்த்து எனக்கு சிரிப்பு வந்தது. அப்படிப்பட்ட கேள்வியை நான் எத்தனை முறை கேட்டிருக்கிறேன் என்னையே. சரியா எனக்கு தெரியல. ஆனால் ஏதோ ஒரு திட்டம் அவர் மனசில் ஓடிட்டுருக்குது. அத்தியாயம் 4. நான் வெளியே வந்தபோது டீச்சர் அரவிந்தனுடன் பேசி கொண்டிருந்தார். மகேந்திரன் அவர்களின் செக்ரட்டரியாக இருந்த அதே இளைஞர். இல்லை என்று அரவிந்தன் சொல்லி கொண்டிருந்தான். நான் இந்த ஆய்வுக்குழுவில் சேர்ந்து 6 மாதம்தான் ஆகுது. மகேந்திரன் அவர்களோட விஷயங்களை பற்றி உனக்கு நல்லா தெரியுமா என்று டீச்சர் கேட்டார். ஓரளவுக்கு தெரியும். அவரோட உறவினர் ரவியை பற்றி ஏதாவது சொல்ல முடியுமா? ஒரு நாள் திடீர்னு இங்கே வந்தார். அரவிந்தன் நினைவு கூர்ந்தான். அதுக்கு முன்னாடி நான் அவரை பார்த்ததில்லை. ஆனால் மற்றவங்களுக்கு அவர் தெரியும். அதுக்கப்புறம் மகேந்திரன் அவர்களை பார்த்ததில் மகிழ்ச்சி அடையல. ஏன்? அவங்களுக்கு இடையில கடுமையான வாக்குவாதம் நடந்தது. சிறிது நேரம் யோசித்தான். பிறகு சொன்னான், ஒரு காசு கூட தரமாட்டேன் என்று மகேந்திரன் அவர்கள் சத்தமாக கத்தினார். அப்படியா? இப்பவும் கிடையாது, நான் செத்ததுக்கப்புறம் கிடையாது. என்னோடய பணம் முழுதும் நான் செஞ்சு வந்த வேலையோட வளர்ச்சிக்கு தான் போகும் அப்படின்னு சொன்னார். ஜானகி டீச்சர் கவனமாக கேட்டுக்கொண்டிருந்தார். அதுக்கப்புறம் அன்னைக்கே ரவி அங்கேருந்து கிளம்பி போயிட்டார். அப்போது அவரோட உடம்பு எப்படி இருந்துச்சு என்று ஜானகி டீச்சர் கேட்டார். மகேந்திரன் அவர்களை கேட்குறீங்களா என்ன? இல்லை. டீச்சர் தலையசைத்தார். ரவியை பற்றி கேட்குறேன். அவரா? அரவிந்தன் சிறிது யோசித்தான். அவருக்கு ஏதோ உடல்நல பிரச்சனை இருந்ததா சொன்னது ஞாபகம் இருக்குது. ஆனால் அது பெரிய விஷயமா இருந்தால் எனக்கு நல்லா ஞாபகம் இருந்திருக்கும். டீச்சர் மெதுவாக தலையசைத்தார். இன்னொரு கேள்வி கேளுங்க டீச்சர். மகேந்திரன் அவங்க உயிர் எழுதி வச்சுருந்தாரா? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இல்லை. புரியுது. டீச்சர் சில நொடிகள் அமைதியாக இருந்தார். மறுபடியும் கேட்டார். இங்கேயே கண்டினியூ பண்ண போறியா? அரவிந்தன் உடனே தலையசைத்தான். இல்லையா, என்னோடய வேலைகளை முடிச்சுட்டு சீக்கிரமாக இங்கேருந்து கிளம்ப போகிறேன். அவன் நெற்றியில் இருந்த வியர்வையை துடைத்து கொண்டான். நீங்கள் சிரிக்கலாம், ஆனால் நான் இன்னும் இங்கே இருக்க விரும்பலை. ஏன்? அடுத்த பலியாக நான் விரும்பலை. அவன் குரலை குறைத்தான். இந்த சாபம் ஒருவேளை உண்மையாக இருந்தா? டீச்சர் மெதுவாக திரும்பி செல்ல ஆரம்பித்தார். பிறகு தோளுக்கு மேல் பார்த்தபடி மெதுவாக சொன்னார். இது வரைக்கும் பலியானவங்களில் ஒருத்தர் இங்கே இல்லை. அரவிந்தன் புரியாமல் பார்த்தான். என்ன? அவர் ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் தூரத்தில் இறந்தார். அரவிந்தனின் முகம் உடனே வெளிரியது. ஐயோ என்று அவன் மெதுவாக முணுமுணுத்தான். நாங்கள் அங்கிருந்து விளங்கிய பிறகு டீச்சர் சில நிமிடங்கள் எதுவுமே பேசவில்லை. பிறகு திடீரென சொன்னார். அந்த பையன் ரொம்ப பயந்துருக்கான். யாரு? அரவிந்தா? ஆமாம். எதனால் அப்படி? அவன் எல்லையை நெருங்கிட்டு இருக்கான். எந்த எல்லையை? டீச்சர் அந்த கேள்விக்கு பதில் சொல்லவில்லை. வழக்கம் போல் ஏதோ யோசித்து கொண்டிருந்தார்.
சிறிது நேரம் கழித்து அருண் ராமநாதனும் டாக்டர் சதாசிவம் எங்களை அகழ்வாய்வு பகுதிக்கு அழைத்துச் சென்றனர். முக்கியமான பொருட்கள் ஏற்கனவே பாதுகாப்பாக செல்லப்பட்டிருந்தன. ஆனால் அங்கே இன்னும் பல சுவாரஸ்யமான பொருட்கள் இருந்தன. பழமையான மரப்பொருட்கள், அலங்கார பொருட்கள், உடைந்த சிலைகள், பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு பயன்படுத்தப்பட்ட பொருட்கள். அவற்றை பற்றி பேசும்பொழுது அருணின் கண்கள் ஒளிர்ந்தன. அந்த ஆய்வுப் பணி மீது அவனுக்கு இருந்த ஆர்வம் தெளிவாக தெரிந்தது. ஆனால் அதே நேரத்தில் அவனுடைய மனதின் ஆழத்தில் ஏதோ அச்சமும் இருந்தது. அதை முழுமையாக மறைக்க அவனால் முடியவில்லை. மாலைக்குள் எங்களுக்காக ஒதுக்கப்பட்டிருந்த கூடாரத்திற்கு திரும்பினோம். அப்பொழுது வெள்ளை உடை அணிந்திருந்த உயரமான ஒருவர் எங்களுக்கு வழிவிட்டபடி வணக்கம் சொன்னார். டீச்சர் உடனே நின்றார். நீ முருகன் தானே? ஆமாம் டீச்சர். அவர் மரியாதையுடன் தலையசைத்தார். முன்னாடி டாக்டர் ராமநாதன் அவர்களோடு இருந்த, இப்போ அவரோட பையன் கூட இருக்கிறேன். அவர் இன்னும் கொஞ்சம் நெருங்கி வந்தார். குரலை தாழ்த்தினார். நீங்கள் புத்திசாலின்னு எல்லாரும் சொல்கிறாங்க. டீச்சர் எதுவும் பேசவில்லை. அருணையாவை இங்கிருந்து அழைச்சிட்டு போயிடுங்க. ஏன்? இந்த இடத்துல நல்லது எதுவும் இல்லை. அவன் முகத்தில் உண்மையான பயம் தெரிந்தது. நம்மளை சுற்றி தீய சக்தி இருக்குது. அவ்வளவு சொல்லிவிட்டு பதிலுக்கு கூட காத்திருக்காமல் வேக வேகமாக அங்கிருந்து நடந்து சென்றான். ஜானகி டீச்சர் சில நொடிகள் அவனை பார்த்து கொண்டிருந்தார். தீய சக்தியா என்று மெதுவாக முணுமுணுத்தார். ஆமாம், நான் சொன்னேன். அதையே அவரும் நம்புறார் போல. அன்று இரவு உணவு பெரிதாக உற்சாகமாக அமையவில்லை. பெரும்பாலும் டாக்டர் சதாசிவன் தான் பேசிக்கொண்டிருந்தார். பழங்கால வரலாறுகள், அகழ்வாய்வுகள், பழைய அரசர்கள் பற்றிய நீண்ட விளக்கங்கள் கொடுத்து கொண்டிருந்தார். இரவு முடிந்ததும் எல்லோரும் தங்களுடைய கூடாரத்துக்கு செல்ல தயாரான போது திடீரென அருண் ராமநாதன் பதற்றமாக கையை நீட்டினான். அங்கே பாருங்க. நாங்கள் எல்லோரும் திரும்பி பார்த்தோம். கூடாரங்களுக்கு இடையில் ஒரு உருவம் நகர்ந்து கொண்டிருந்தது. முதலில் அது மனிதன் என்று கூட எனக்கு தோன்றவில்லை. சமாதியின் சுவர்களில் செதுக்கப்பட்டிருந்த அந்த விசித்திரமான தெய்வ உருவத்தைப் போல இருந்தது. என் உடம்பே சிலிர்த்து விட்டது. ஜானகி டீச்சர் கூட சில நொடிகள் அசையாமல் நின்றார். யாரோ நம்மளை ஏமாற்ற முயற்சி செய்கிறாங்க என்று டாக்டர் சதாசிவம் கோபமாக எழுந்தார். அது அரவிந்தனோட கூடாரத்துக்குள்ளே போகுது என்ற அருண் வெளிரிய முகத்துடன் இல்லை என்றார் ஜானகி டீச்சர் அமைதியாக. டாக்டர் குமாரோட கூடாரத்துக்குள்ளே. உடனே டாக்டர் குமார் அதிர்ச்சி அடைந்தார். எழுந்தார். யாரோ விளையாடுறாங்க. அவர் வேகமாக அந்த உருவத்தை துரத்தி சென்றார். நானும் அவருடன் ஓடினேன். ஆனால் எவ்வளவு தேடியும் யாரையும் கண்டுபிடிக்க முடியவில்லை. சில நிமிடங்கள் கழித்து மீண்டும் திரும்பினோம். அப்பொழுது டீச்சர் தன் வழக்கமான முறையில் வேலை செய்து கொண்டிருந்தார். கூடாரத்தை சுற்றி மணலில் சில குறியீடுகளையும் வடிவங்களையும் வரைந்து கொண்டிருந்தார். நட்சத்திர வடிவங்கள், வட்டங்கள், சில அடையாளங்கள். அவற்றை வரைந்து கொண்டே பழைய நம்பிக்கைகள், மந்திரங்கள், நல்ல சக்திகள், தீய சக்திகள் பற்றி பேசிக்கொண்டிருந்தார். அதை பார்த்த டாக்டர் சதாசிவத்திற்கு கடும் எரிச்சல் வந்தது. அவர் என்னை தனியாக அழைத்துச் சென்றார். இதெல்லாம் ரொம்ப அபத்தம் என்றார் கோபமாக. முழுக்க முழுக்க அபத்தம். ஏன்? பழைய நம்பிக்கைகளையும் வேறு காலத்து மூட நம்பிக்கைகளையும் எல்லாம் ஒன்றா கலக்கி பேசுகிறார். அவர் வெறுப்புடன் தலையசைத்தார். இப்படி ஒரு குழப்பமான விளக்கத்தை நான் கேட்டதே இல்லை. நான் அவரை எப்படியோ சமாதானப்படுத்தினேன். பிறகு கூடாரத்துக்கு திரும்பினேன். டீச்சர் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தார். நம்ம இப்போது நிம்மதியாக தூங்கலாம் கார்த்திக். உண்மையாவா? ஆமாம். அவர் சிரித்தார். ஆனால் எனக்கு தலை வலிக்குது. அந்த நேரத்தில் கூடாரத்தின் திரை திறந்தது. முருகன் உள்ளே வந்தார். அவருடைய கையில் சூடாக புகை கிளம்பிக் கொண்டிருந்த ஒரு கப் இருந்தது. டீச்சர், மூலிகை டீ. ஜானகி டீச்சர் நன்றி சொல்லி அதை வாங்கி கொண்டார். எனக்கும் வேண்டுமா என்று முருகன் கேட்டார். நான் மறுத்துவிட்டேன். அவர் வெளியேறிய பிறகு நாங்கள் இருவர் மட்டும் இருந்தோம். நான் தூங்குவதற்கு முன் சில நிமிடங்கள் கூடாரத்தின் வாசலில் நின்று வெளியே பார்த்து கொண்டிருந்தேன். அந்த பாலைவன அமைதியில் ஒரு விசித்திரமான கவர்ச்சி இருந்தது. உண்மையிலேயே ஆச்சரியமான இடம் என்று சொல்லிக்கொண்டேன். பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு மறைந்து போன ஒரு நாகரிகத்தின் ரகசியங்களை தேடிட்டு இருக்காங்க. டீச்சரிடமிருந்து எந்த பதிலும் வரவில்லை. நான் திரும்பி பார்த்தேன். அடுத்த நொடியே இதே முருகனிடம் நின்று போனது. டீச்சர் படுக்கையில் சாய்ந்திருந்தார். அவர் முகம் பயங்கரமாக சுருங்கியிருந்தது. அருகில் காலியான கப் இருந்தது. டீச்சர் என்று கத்திக்கொண்டே நான் அவரை நோக்கி ஓடினேன். அடுத்த நொடியே கூடாரத்திலிருந்து வெளியே பாய்ந்தேன். நேராக டாக்டர் குமாரின் கூடாரத்தை நோக்கி ஓடினேன். டாக்டர் குமார் என்று உரக்க கத்தினேன். அவரை தூக்கத்திலிருந்து எழுந்தபடி வெளியே வந்தார். என்னாச்சு என்று பதட்டத்துடன் கேட்டார். நான் மூச்சுரைக்க கத்தினேன். டீச்சர், நிலைமை ரொம்ப மோசமாக இருக்குது. அவர் சாக போகிறார் போல இருக்குது. அத்தியாயம் 5. டாக்டர் குமார் பதற்றமடைந்தார். என்னாச்சு? அவர் குடித்த டீ. நான் அவசரமாக சொன்னேன். முருகன் கொண்டு வந்த டீ. அவனை முகாம் விட்டு வெளியேற விடாதீங்க. அடுத்த கணமே டாக்டர் குமார் என்னை தாண்டி ஓடினார். நாங்கள் இருவரும் கூடாரத்திற்குள் நுழைந்தோம். நான் வெளியேறிய போது ஜானகி டீச்சர் இருந்த அதே நிலையில் படுத்திருந்தார். டாக்டர் குமார் வேகமாக அவரை அணுகினார். விசித்திரமாக இருக்கே என்றார். இது ஒரு திடீர் வலிப்பு போல தெரியுது. அதான் இல்லைன்னா. அவர் அருகில் இருந்த காலியான கப்பை எடுத்தார். நீங்கள் ஏதோ குடிச்சுதா சொல்கிறீங்களே. ஆனால் நான் அதை குடிக்கவே இல்லையே. அமைதியான ஒரு குரல் கேட்டது.
நானும் டாக்டர் குமாரும் அதிர்ச்சியுடன் திரும்பி பார்த்தோம். ஜானகி டீச்சர் படுக்கையில் நிமிர்ந்து உட்கார்ந்திருந்தார். அவர் சிரித்து கொண்டிருந்தார். ஆமாம், நான் அதை குடிக்கல. நான் வாயடைத்து போய் நின்றேன். டீச்சர், நீ வெளியே நின்று பாலைவனத்தை ரசிச்சுட்டு இருக்கும்போதே இந்த டீயை நான் குடிக்கல. அதை ஒரு சிறிய பாட்டில் ஊற்றி வச்சுருக்கேன். டாக்டரின் குமாரின் முகம் மாறியது. அந்த பாட்டில் இப்போது பாதுகாப்பாக இருக்குது. ஜானகி டீச்சர் மெதுவாக சொன்னார். அதை ஆய்வுக்காக அனுப்ப போகிறேன். டாக்டர் குமார் திடீரென நகர்ந்தார். ஆனால் டீச்சர் அவரை வேகமாக பார்த்தார். அவசரப்பட வேணாம் டாக்டர். அவர் குரல் அமைதியாக இருந்தது. வன்முறைனால் எதையும் மாற்ற முடியாது. கார்த்திக், சீக்கிரம். அவர் ஏன் அப்படி செல்கிறார் என்று நான் தவறாக புரிந்து கொண்டேன். டாக்டர் குமார் ஜானகி டீச்சரை தாக்கப் போகிறார் என்று நினைத்தேன். உடனே அவருக்கும் டீச்சருக்கும் நடுவில் பாய்ந்தேன். ஆனால் டாக்டர் குமாரின் நோக்கம் வேறாக இருந்தது. அவருடைய கை வேகமாக வாயை நோக்கி சென்றது. அடுத்த கணம் காற்றில் ஒரு விசித்திரமான வாசனை பரவியது. டாக்டர் குமார் தடுமாறினார். பிறகு தரையில் சரிந்து விழுந்தார். சில நொடிகளில் எல்லாம் முடிந்துவிட்டது. நான் அதிர்ச்சியுடன் நின்று கொண்டிருந்தேன். டாக்டர் குமார்! ஜானகி டீச்சர் மெதுவாக எழுந்தார். அவர் முகத்தில் வெற்றி உணர்வு இல்லை, மற்றும் சோர்வு மட்டும்தான் இருந்தது. இன்னொரு வலி, அவர் மெதுவாக சொன்னார். ஆனால் கடைசி வலி. என்ன சொல்கிறீங்க என்று நான் திகைத்தேன். டாக்டர் குமாரா? ஆமாம், அவர்தானா? ஆமாம் கார்த்திக். ஆனால் என்னால் நம்ப முடியவில்லை. நீங்கள் தானே சாபத்தை பற்றி பேசிட்டீங்க. அமானுஷ சக்தியை நம்புறதா வேற சொன்னீங்களே. ஜானகி டீச்சர் சிரித்தார். நீ என்ன தப்பாக புரிஞ்சுக்கிட்ட. எப்படி? நான் சாபத்தை நம்பலை, ஆனால் மூட நம்பிக்கையோட சக்தியை நம்புகிறேன். நான் எதுவும் பேசவில்லை. ஒரு மரணம் நடந்திருக்கு. அவர் தொடர்ந்து விளக்க ஆரம்பித்தார். அதுக்கப்புறம் மக்கள் சாபம்னு அதை நம்ப ஆரம்பிச்சிருக்காங்க. ஆமாம், அதற்கு பிறகு இன்னொரு மரணம், பிறகு இன்னொன்று. அதற்கு பிறகு யாராவது பகலிலேயே ஒருவரை கொன்றிருந்தாலும் மக்கள் அதை சாபத்தின் வேலை என்று நம்பியிருப்பார்கள். அவர் சிறிது நேரம் அமைதியாக இருந்தார். அந்த மனநிலையை தான் யாரோ பயன்படுத்திட்டாங்க. டாக்டர் குமாரா? ஆமாம். டீச்சர் தலையசைத்தார். டாக்டர் ராமநாதன் மரத்தில் யாருக்குமே நேரடியான லாபம் கிடைக்கல. ஆனால் மகேந்திரன் அவர்கள் மரணம் வேறு. எப்படி? அவர் ஒரு பெரிய பணக்காரர். ரவி பற்றின தகவலில் சில முக்கியமான விஷயங்கள் இருந்தன. என்ன டீச்சர்? அவங்க வர்றதுக்கு முன்னாடி எனக்கு உதவி செய்யக்கூடிய நண்பர் ஒருவர் இருக்கிறார் அப்படின்னு சொன்னான் இல்லை? ஆமாம், அவன் மகேந்திரன் அவர்களை குறிப்பிட்டிருந்தா நேரடியாகவே பேரை சொல்லியிருப்பான். நான் யோசித்தேன். அதில் நியாயம் இருந்தது. அப்படின்னா அவன் வேற ஒருத்தர் பற்றி பேசியிருக்கணும். டாக்டர் குமாரா? ஆமாம், அவங்களுக்கு இடையில பழைய நட்பு இருந்தது அப்படிங்கிறத அரவிந்த்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். வேற? ரவிக்கிட்ட பணம் இல்லாத நிலைமையிலையும் அவன் இங்கே வந்து திரும்பி போயிருக்கான், ரொம்ப தூரத்தில் இருந்து. ஆமாம், அந்த பணத்தை யாரோ கொடுத்துருக்காங்க. நான் மெதுவாக தலையசைத்தேன். ஆனால் அதனால மட்டும் இல்லை, இன்னொன்றும் இருக்குது. ரவி தன்னுடைய கடிதத்தில் ஒரு முக்கியமான விஷயம் எழுதியிருந்தான். நான் ஒதுக்கப்பட்டவன்னு. அதனால் தான் தொழுநோயாளின்னு அவன் எழுதியிருக்கான். எனக்கு திடீரென்னு ஞாபகம் வந்தது. ஆமாம், அதை எல்லோரும் ஒரு உருவகமாக எடுத்துக்குவாங்க. ஆனால் அவன் உண்மையிலேயே அதை எழுதியிருந்தான். என்ன சொல்கிறீங்க? ரவிக்கு சாதாரண தோல் பிரச்சனை இருந்திருக்கலாம். அவன் பல இடங்களில் சுற்றி தெரிஞ்சவன். டாக்டர் குமார் அவனுடைய நண்பர். அப்படின்னா டாக்டர் சொன்னதை அவன் சந்தேகமே படமாட்டான். நான் மெதுவாக உண்மையை புரிந்து கொள்ள ஆரம்பித்தேன். டாக்டர் குமார் அவங்ககிட்ட தொழுநோய் வந்துருச்சுன்னு பொய் சொல்லியிருக்காரா? அப்படித்தான். ஐயோ! அந்த அதிர்ச்சியும் விரக்தியும் தாங்க முடியாமல் ரவி தற்கொலை செஞ்சுக்கிட்டான். டீச்சர் மெதுவாக சொன்னார். அதுதான் பிளானே. மகேந்திரன் அவங்கள செத்துட்டா சொத்து ரவிக்கு வரும். ஆமாம், ரவி செத்துட்டா? ஜானகி டீச்சர் கீழே கிடந்த டாக்டர் குமாரின் உடலை நோக்கி பார்த்தார். கடைசியில் அந்த சொத்து யாருக்கு போயிருக்குன்னு நீயே யோசிச்சுப்பார். நான் பதில் சொல்ல முடியாமல் நின்றேன். அப்பொழுது எனக்கு இன்னொரு விஷயம் ஞாபகம் வந்தது. ஆனால் நாராயணன், அவரையே கொன்னாங்க. நாராயணனை ஏன் கொன்னாங்கன்னு என்னால் நிச்சயமாக சொல்ல முடியாது. ஆனால் சில சாத்தியங்கள் இருக்குது. என்ன மாதிரி டீச்சர்? ரவியை நாராயணனும் தெரிஞ்சு வச்சுருப்பார். ஒருவேளை அவருக்கு ஏதாவது சந்தேகம் வந்திருக்கலாம். இல்லைன்னா வேற ஒரு காரணம் இருக்கலாம். என்ன காரணம் டீச்சர்? காரணமே இல்லாத போல தோன்றும். இன்னொரு மரணம் நடந்தால் சாபக்கதையை மக்கள் இன்னும் தீவிரமாக நம்புவாங்கல்ல, அதுக்காக தேவையில்லாமல் அவனையும் கொண்டிருக்கலாம். நான் மெதுவாக தலையசைத்தேன். அந்த ஆர்கியூமெண்ட்லேயே ஒரு நியாயம் இருந்தது. இன்னொரு விஷயம் இருக்குது கார்த்திக், டீச்சர் தொடர்ந்தார். பல கொலைக்காரங்கிட்ட காணப்படுற ஒரு உளவியல் தன்மை. என்ன அது? ஒரு முறை வெற்றிகரமாக ஒரு குற்றத்தை செய்துட்டா அதை மறுபடியும் செய்யணும்னு ஒரு ஆசை உருவாகும். அவர் கீழே கிடந்த டாக்டர் குமாரின் உடலை ஒரு கணம் பார்த்தார். அந்த ஆசை மெதுவாக அதிகரிக்கும். அதனால தான் அருண் பற்றி நீங்கள் கவலைப்பட்டீங்களா? ஆமாம், அவர் தான் அடுத்த இலக்காக இருக்கலான்னு நினச்சிங்களா என்ன? அப்படித்தான்.
எனக்கு இன்னொரு விஷயம் நினைவுக்கு வந்தது. அந்த இரவு நாம் பார்த்த அந்த விசித்திரமான உருவம். டீச்சர் சிரித்தார். அது முருகன். என்ன? நான் அதிர்ச்சி அடைந்தேன். ஆமாம், அப்படின்னா நான் சொன்னபடி தான் அவன் அந்த வேஷம் போட்டு அன்னைக்கு அவன் நடந்தாங்க. நான் வாயடைத்து போனேன். ஏன் டீச்சர்? டாக்டர் குமாரை பயன்படுத்த முடியுமான்னு பார்க்கத்தான். ஆனால் அது பலனளிக்கலையே. இல்லை. டீச்சர் சிரித்தார். அமானுஷ்ய விஷயங்களில் யாரையும் அவரை பயன்படுத்த முடியாது. மேலே நான் அமானுஷ்ய சக்தியில் நம்புகிற போல் நடித்ததையும் அவர் முழுசாக நம்பலை. அப்படியா? ஆமாம், அதனால தான் என்னையும் கொல்ல முயன்றார். அந்த வார்த்தைகளை கேட்டபோது மீண்டும் ஒரு முறை உடல் சிலிர்த்தது. அப்படின்னா நீங்கள் எல்லாத்தையும் முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்டு இருந்தீங்களா? முழுசாக இல்லை, ஆனால் சந்தேகம் இருந்துச்சு. அதனால தான் அந்த டீயை நான் குடிக்கல என்று சிரித்தார். டீச்சர், இவ்வளோ பிரச்சனைக்கு பிறகும் உங்கள் மூளை ஓய்வெடுக்கவே இல்லையே. அவர் சிரித்தார். நீண்ட பயணம் பிடிக்காது. ஆமாம். இந்த வெயிலும் பிடிக்கல. ஆமாம். இந்த மணலும் பிடிக்கல. அதுவும் சரி. ஆனால் அவருடைய கண்ணில் குறும்பு மின்னியது. இந்த மூளை மட்டும் இன்னும் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்குது. பின்பு நடந்த விசாரணை ஜானகி டீச்சரின் சந்தேகங்கள் அனைத்தும் சரி என்று உறுதிப்படுத்தியது. பல ஆண்டுகளுக்கு முன்பு ரவி வேடிக்கையாக ஒரு உயில் எழுதியிருந்தான். அதில் தன்னுடைய பெரும்பாலான சொத்துக்களையும் தன்னுடைய நண்பரான டாக்டர் குமாருக்கே விட்டுச் செல்வதாக குறிப்பிட்டிருந்தான். அந்த சமயத்தில் அதை யாரும் பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை. ஆனால் பின்னர் அதுவே முக்கியமான ஆதாரமாக மாறியது. மகேந்திரன் அவர்கள் இறந்தால் சொத்து ரவிக்கு செல்லும். ரவி இறந்தால் அந்த சொத்து டாக்டர் குமாரிடம் போகும். இந்த பேராசையே அனைத்திற்கும் காரணம். இந்த வழக்கின் உண்மையான விவரங்கள் முடிந்தவரை அமைதியாகவே வைக்கப்பட்டன. ஆனால் பொதுமக்கள் உண்மையை அறியவில்லை. இன்றும் பலர் அந்த பழமையான சமாதியுடன் தொடர்புடைய மர்ம மரணங்களை பற்றி பேசும்பொழுது அது ஒரு சாபத்தின் விளைவு என்றே நம்புகிறார்கள். பழைய மன்னர் தன்னுடைய சமாதியை தொந்தரவு செய்தவர்களை பழிவாங்கினார் என்று பலர் உறுதியாக கூறுகின்றார்கள். ஆனால் ஜானகி டீச்சர் பின்பு என்னிடம் சொன்ன ஒரு விஷயம் எனக்கு இன்னும் நினைவில் இருக்கிறது. கார்த்திக், மனுஷங்க உண்மையை விட மர்மத்தையே அதிகமாக விரும்புவாங்க. ஏன் டீச்சர்? அவர் சிரித்தார். ஏன்னா உண்மை சாதாரணமாக இருக்கும், ஆனால் மர்மம் அது கற்பனைக்கு இடம் தரும்.